நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை மற்றவங்கள்ட்ட கொடுக்கும்போது அது எந்த காரணத்துக்காக கொடுத்தாலும் அதை புலம்பிக்கிட்டே கொடுக்குறத ஒரு வழக்கமாக வச்சுருப்போம். அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. ஏஎல் குரான் அப்படின்றவர் ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த புத்தகத்தில் அந்த புத்தகம் என்ன அப்படின்னா பிரிங் அவுட் யுவர் மேஜிக் ஃப்ரம் யுவர் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில். அதில் வந்து சீக்ரெட் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற டாப்பிக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பணத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது புலம்பாமல் ப்ளஸ் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்ல வர்றாரு. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு மளிகை கடையில் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நமக்கு கடைக்கு கிடைக்காது இல்லையா? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு விவசாயிலேருந்து ஆரம்பித்து ஒரு வண்டியில் வந்து அதை டெலிவரி பண்ணுறது கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அதை உங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டில் எங்கேயோ ஸ்டாக் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் பணத்தை கொடுக்கும்போது இந்த சூப்பர் மார்க்கெட் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது நல்லது பண்ணணும். அடுத்து விவசாயி அதை உருவாக்குனார் இல்லையா, அவருக்கு அது நல்லது பண்ணணும். அவருக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யணும் இந்த பணம் போயிட்டு. அடுத்து டெலிவரி பண்ணார் இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஈவன் நம்ம குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு அகாடமியில் நீங்கள் வந்து சேர்த்து உங்கள் ஃபீஸ் கட்டும்போதோ அந்த ஒரு டீச்சர் வந்து அவரோட நேரத்தை வந்து டெடிகேட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு நேரத்தை செலவழித்து உங்களுடைய குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா ஷேப் பண்ணுறதுக்கு அவங்கள பில்டப் பண்ணுறதுக்கு அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் அந்த பணத்தை அந்த ஆசிரியருக்கோ இல்லை அந்த இன்ஸ்டியூட்டுக்கோ யாருக்கு போய் சேருதோ அந்த பணத்தை திரும்ப நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பணம் பெருக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு ஃபைனலான விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பணம் வந்து என்கிட்ட திரும்ப பல மடங்கு பெருகி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த ஆர்கியூமெண்ட்டு. இப்போது இதனால் நம்ம வந்து பணம் வந்து அதிகமாக நம்ம கைக்கு சேருமா அப்படின்னு சில பேர் வந்து உடனே கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, புலம்பிட்டே கொடுக்காம நம்ம ஏன் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படிங்கிற புத்தகத்தில் ராபின் சர்மா தன்னுடைய 25வது சாப்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சது அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.